யாரு கேட்டா பட அப்படி வாடா யாரு என்ன கேட்டுப்பா என்ன கேட்டவனே வந்ததுல அடிச்சுனே போறோம் வேற என்ன பண்றது ஆயிங்க ஒத்தானி ஒண்டானி மொட்டாடி ஓடுங்க யாரு மத்தால்காரனே என்ன சொல்ற போதுடா அப்பா சொல்ல மகாராஜா வந்திருக்கிறீர்களே நீங்க யாரு உங்களுடைய பேர் என்ன உங்களுடைய ஊர் என்ன விளக்கமாவாக சொல்றேன் என்னோட பேர் தான் புள்ளிவேடன். உங்களுடைய பேரு புள்ளிவேடன். ஆமா. இருந்தாலும் தாய் தந்தை பேர் என்ன? தாய் தந்தை பேரு சொல்றவா ஆகட்டுங்க. நந்திராஜ கொள்வதாயினே காலிட்டா காது மகாராஜா அப்படி இருந்தாலும் நம்பி மகாராஜனுக்கும் உங்களுக்கு பேர புள்ளிவேடன் இருந்தாலும் காரணமாக அண்ணா வரபடி ரெண்டு பேரு தம்பிங்க வட்டி சொல்லி கொஞ்சம் மாத்திரம் விட்டு போயிருங்கிறாங்க. யாராஜா நாடு தம்பியும் கிடையாது அவங்க போய் விடுவாங்களா? மகாராஜா தம்பி வந்துட்டாங்க. ஆமாங்க அரே மந்திரி மகாராஜா சொல்லிட்டீங்க போலாமா? அண்ணா சரோ இப்படி ஓடோடி வந்து என்னுடைய பொற்பாதத்தை பணிந்தபதினால என்றென்று சுகசேமமாக வாழ்வாயின ஆசீர்வாதம். இருந்தாலும் இன்றைய தினத்திலே உங்களை அழைத்த சமாச்சாரம் என்ன? தந்தையாகிய நம்பிராஜன் நம்ம அனைவரும் ஓடோடி வரும்படியான உத்தரவு. அதனால இப்பொழுது ஓடோடி சென்று தந்தையாகிய நம்பிராஜனை பார்க்கணும். அப்படியே ஆகட்டும்.
படித்தவர்கள் அநேகம் கோடி வணக்கம்பா. மங்கள உண்டாகட்டும். மங்களோடு எழுதுறது மகனே வாழ்வாய் என்னுடைய திவ்ய பொறுப்பாளர்களை படித்தபடியால் என்றென்றைக்கு சுக சேமமாயிருப்பீர்கள். எழுதுறீங்களப்பா. நீ என்ன மட்டும் படித்து தங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றென்று இருக்கட்டும். ஆகட்டும். பிள்ளைகள் 7 பேர் கூட வர வேண்டும் என்றால் அவரோடு வந்து உன்னுடைய பாதத்தை படிங்க. உண்மைதான். எங்களை ஈன்றெடுத்து என் தாய் எங்க நம்ம எங்க நிக்கிற கோவில் அம்மா முதல்ல யாரை பார்க்கணும்? தாயை பார்க்கணும். அப்புறம் தான் அப்பங்கிட்ட போனோம். கொடுப்பு புள்ளி பெற்று வளர்த்து அம்மா என்னத்தான் அம்மா 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 அப்பதான் பால் குடிக்க வரீங்களா? அப்பா அம்மா அம்மா நேர அவங்க அப்பா கிட்ட போய் என்ன உங்க அப்பா என்னது குழந்தை பருவமாக நாங்க இருக்கிற நேரம் பால் பசி எடுத்த உடனே பாலுக்கு நாங்க ஓடி அம்மாவை தேடி போய் முதல்ல வரவங்க. அப்படி எல்லாம் வளர்ந்து வாலிபம் ஆயிட்டுங்க. அப்பா வர சொன்னாரு. அப்பாவுடைய பாதத்தை பண்ணி மத்தவங்க நான் சோறு போட்டா வளர்த்தேன். அம்மா இங்க பாரு பாருங்கம்மா. ஒரு மூட்டை பூசாவது ஒரு நாளைக்கு 1000 விற்கிது மூட்டை. ஒரு மூட்டை ஒரு மாட்டுக்கு ஒரு பூசா வைக்கலாம். உன்னோட மனக்குறை என்ன? முதலா வந்தவுடனே 10 மாதம் சுமந்த தாயை பணியாம அப்பனே பண்ணிப்பாங்களே பாருங்க. தர்மா உன்னோட சிறந்த கோவிலும் இல்லை. உன்னுடைய 7 பிள்ளைகளும் மல்லிகை முல்லை கோபமந்தாரை இதுவாக்கி என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர்களை வந்து பறித்து வந்து அநேக வழிபாடு செய்தான். இருந்தாலும் உனக்கு முதலா சங்கடம் வர காரணம் 10 மாதம் சுமந்த தாயுடைய பாதுகாப்பையா அப்பா கிட்டே பேசிக்கிறாங்களே, அப்படி ஒண்ணு சங்கடம். ஆனால் அம்மா உலக பொதுமுறை என்ன சொல்லுது? மாதா பிதா குரு தெய்வம் முதலாக உலகிலே கடவுளை மிஞ்சியவள் பெற்றெடுத்த தாய் தான். எங்களுக்கு முதலாக தாய் எங்களுக்கு கடவுள். இரண்டாவதே என் தந்தை. மூன்றாவது எங்களுக்கு சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்த குருநாதர். நான்காவது அந்த தெய்வம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் 4வது இடத்துல இருக்குது. முதலிடத்தில் இருக்கக்கூடிய எங்களை 10 மாதம் சுமந்த என் தாய். இருந்தாலும் நாங்க ஏதாவது தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னி தாயானவள் எப்படிப்பட்ட பிள்ளைகளிடம் குறை இருந்தாலும் பொறுத்து ஒப்பக்கூடியவள். பிள்ளைங்க மேல அம்மாவுக்கு தான் பாசம். அம்மா எப்படி இருந்தாலும் அப்ப பாத்துக்க மாட்டாரு. கண்ணுங்கிறது பாத்துக்கூடிய ஒரு தாய் தான். உங்க மேல எவ்வளவோ பாசம் வச்சு வளர்த்திருக்கிறேன் கண்ணே. உண்மைதான் பாத்த படித்திருக்கீங்க. என்றைக்கு இந்த பூலங்க எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் கண்ணே. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே மந்திரியை விடுத்த தந்தையாகிய நம்பிராஜன் எங்கள் பிள்ளை 7 பிள்ளைகள் வர வேண்டும். அப்பா யாரே காரணம் நாங்க ஆனால் கண்ணே நம்ம
நம்முடைய காவலாளியை விடுத்து பிள்ளைகளாகிய 7 பிள்ளைகள் ஓடோடி வர வேண்டும் என்று அறிவிக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளாகிய அள்ளி வேடம், புள்ளி வேடம், காசு வேடம், கணக்கு வேடம் என்று சொல்லக்கூடிய 7 பிள்ளைகளை ஓடோடி வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறாயே. ஆமா. அடுத்த சமாச்சாரம் என்ன சொல்ல வேண்டுமா கண்ணே? உண்மைதான்ப்பா. உங்களை நானே உங்களை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? அழைத்த சமாச்சாரம் நம்முடைய குல வம்சம் என்ன? என்னப்பா? நாமளும் வேட குலத்திலே வேடுவே குலத்தை சேர்ந்தவங்க. ஆமா. நம்ம காலையில என்ன செய்யணும்? காணகம் சென்று வேட்டையாட வேண்டும். ஆமாப்பா. ஆமா ஆமா. நான் போய் காணகத்தில் வேட்டையாட சொல்றோம். எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கிடைச்சது. அதை எடுத்து வீட்டுல வச்சிருக்கிறேன். அதப்பா நீங்க பாக்குவீங்க. ஏன்னா குழந்தை கொஞ்சம் நீங்க இல்லன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன செய்ய வேண்டும்? குல வழக்கப்படி வேட்டைக்கு போனோம். காணகம் சென்று வேட்டையாடிட்டு வர வேண்டும். ஏன்னா நான் பாதி வேட்டையாடி வந்தா சரியா? வீட்டுக்கு நமக்கு தேவைப்பட்ட பொருள் இல்ல. சீக்கிரம் நீங்கள் சென்று உங்கள் முடிந்த அளவு வேட்டையாடிட்டு வாருங்கள் பார்க்கலாம். சரியப்பா. என் தந்தையாகிய நம்பிராஜன் கானகத்திற்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறாரோ அந்த கானகத்திலே ஒரு அழகான பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது. அந்த நம்பிராஜனிடத்திலே அது வளர்ப்பு பிள்ளையாக தான் இருக்குது, தத்து பிள்ளை. இருந்தாலும் என் தாய் அங்கத்திலே கருவில உருவாகி பிறந்த குழந்தை கிடையாது. இருந்தாலும் என் தாய் வயிற்றிலே பிறந்து இருந்தாலும் கூட அவ்வளவு செல்வ செழிப்போடு அந்த குழந்தை வளர்ந்திருக்காது. அவ்வளவு பாசமாக நம்ம நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. 7 ஆண் பிள்ளைங்க. எங்களுக்கு 8வதாக என் தங்க ஒரு தத்து பிள்ளைய கானகத்துல என் அப்பாவுக்கு கிடைக்கிறார். இருந்தாலும் அந்த பெண் பிள்ளை மகிழ்ச்சியா இருக்கணும்னா பிடித்து விளையாடுவதற்காக புள்ளிமானே, மயில் குஞ்சு, குயில் குஞ்சு இத்தனையும் நாங்க வேட்டையாடி வனத்துல இருந்து எங்க தங்கைக்கு எடுத்து வரணும். அதனால இன்னொரு குச்சியை மறந்துட்டீங்க. என்னடா குஞ்சது? அதான் கோழி குச்சி. அதெல்லாம் எங்க வீட்டுல இருக்குதுடா. அந்த குஞ்செல்லாம் எங்க வீட்டுல இருக்குது. எங்களுக்கு 7 குஞ்சு இருக்குதுடா. கோழி குஞ்சு. ஆமா. அதனால இப்பொழுது நாங்க எங்க போனோம்? மகாராஜா எங்க போலாம் நினைக்கிறேன்? நேரா குவார்டர் கடிக்க. இவனை வேற அடிக்கூடாது நீங்க சப்போர்ட். இப்ப நாங்க கானகத்திற்கு வேட்டையாட போனோம். எங்களுடைய குலத்தொழில காலையில வெளிந்தா சாணபானம் முடிச்சுக்கிட்டு வனத்துக்கு வேட்டையாட போனோம். வனமிருகங்களை வேட்டையாடணும். அந்த மிருகத்தை எடுத்து வந்து நாங்க சாப்பிடுறது எங்களுடைய வேடுவ குலத்தோட வழக்கம். அது எங்க அப்பா எப்பேற்பட்டவர்? 1000 குலத்திற்கும் வேடுவ தலைவன். எங்க வேடுவ இனத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடிய தந்தையாகிய நம்பிராஜன். ஏற்பட்ட நம்பிராஜனுடைய பிள்ளைங்க பலம் பொருந்தியவங்க. எங்க அப்பா கில்லுடான்னா
ஆமா. நாங்க அள்ளிருவோங்க. உண்மைதாங்க. ஆ? ஆமா. என்னது இல்லடானா நீங்க அள்ளிடுறது. அள்ளிருவோங்க. ஆமா. அப்பேற்பட்ட பலம் பொருந்திய ஆ. நம்பிராஜனுடைய பிள்ளைங்க 7 பேரும் இப்பொழுது நாங்க வனத்துக்கு வேட்டையாட போனோம். மகாராஜா. ஆனா தம்பிகளா, அண்ணா. தந்தையார் வார்த்தையை படியே இப்பொழுது நாம எங்க வனத்திற்கு வேட்டையாட போறோம். ஆமா. அட எகுவவார மகாராஜா. எங்க போறீங்க? என் அன்பு தங்க, என் தந்தைக்கு கானகத்திலே கிடைச்ச அழகான ஒரு பெண் குழந்தை அதை பிடிச்சி புல்லு விளையாடுவதற்காக புள்ளிமான மயில் குஞ்சு கோயில் குஞ்சு பிடிச்சிருவாங்க. நாங்கள் காட்டுக்கு வேட்டைக்கு போகலான்னு நாங்கள் சந்தோஷமா போகிறோங்க. எங்கே போகிறேன்னு கேட்குறான். அணில் பிடிச்சுவான், முண்டைச்சுக்கு பிறந்தவன் போடம் தாண்டா. டேய் ஏன் எங்கே போகிறேன்னு ஏன் கேட்குற? மகாராஜா. கானகத்திற்கு வேட்டையாட. ஆகட்டுங்க. கானகத்திலே சகல மிருகங்களுக்கும் ஏண்டா மகாராஜா. எத்தனையோ ஜாதி மிருகங்கள் இருக்கும். நாங்க வேட்டைக்கு போறது நீ ஏன் எங்க போறேன்னு கேக்குற? ஓ எங்க போறேன்னு கேக்குறேன். ஆமா. மகாராஜா. டேய். பாருங்க பாருங்க. பாருங்க எங்க பாருது? எங்கடா அது? காடகத்துக்கு. காட்டுக்குடா. காடகத்துக்கு வாட்டிக்கு. நாட்டுல இருக்குது. நாங்க வேட்டைக்கு மட்டும் தான் போவோம் காட்டுக்கு. ஆகட்டுங்க. ஆமா. இல்ல நானும் அப்படி கூட வரலான்னு தான் மகாராஜா. அதனால நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிற? அதனால எங்க வீட்டுல சொல்லிட்டு வந்தலான்னு. ஓ காட்டுக்கு வேட்டைக்கு போறவங்க. ஆமா. கானகத்திலே கொடிய மிருகம் எல்லாம் இருக்கும். ஆமா. வேட்டை நாம சிங்கத்தோட சண்டை போட்டு சிங்கத்தை வேட்டையாடுவோங்க. ஆமா, ஆமா. அந்த சிங்கத்தை மேல நாம பாயலாம். அந்த சிங்கம் நம்ம மேல பாயலாம். எந்த சிங்கம்டா அது? அது பாய் மேல பாயிட்டு விட்றா. அது அங்கேயே பாஞ்சிருச்சு. டேய். அப்படி கொடிய மிருகங்களால நமக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். ஆமா. ஏன்னா வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. வீரன் யாரும் மாறு தட்ட முடியாது. ஆமா. ஏய், வள்ளுவனுக்கும் வழுக்கு பாரு. ஆமா. வேண்டாம். ஆமாங்க. ஆனைக்கு அடிசருக்கும். ஆமா. அப்படி கானகத்திற்கு கொடிய மிருகங்களை வேட்டையாட சொன்னா ஆபத்து நேரம்னாலும் நேரலாம். நேரலாம். ஒரு சமாச்சாரம் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டாக்கள் எங்க பொம்பளைக்கு தெரியாது. தெரியாது. நான் காட்டுக்கு தான் போறேன் போல நான் சொல்லிட்டு வந்துடுறேன். வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறோம். உனக்கு ராத்தியோட போயினேன். இதுக்குது என்னடா அது? ஒரு துப்பாக்கி 2 குண்டு வச்சுங்கிறான். பத்திரமா போய் காட்டுக்கு வேட்டைக்கு வேணும். ஆமா. ஆமாப்பா. வாட்டிக்கு வேணும். டேய், வாட்டிக்கு வேணும். பொம்பளைக்கு கூப்பிட்டு சொல்லு. ஆகட்டுங்க. சொல்றேன். மகாராஜா கூட நான் வேட்டைக்கு போய் வரட்டியா? வேட்டைக்கு போறோம். போய் வர வரைக்கும் ஆட்ட வாக்க சாமான பத்திரம். அப்படி போயிட்டு வா மாமான்றான எங்க வீட்டுக்காரி. என்னடா சொன்னான் பொம்பளை? அப்படியே போயிட்டு வாங்க மாமான்றா. சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். ஆமா. டேய், காரணம் எப்பேற்பட்ட ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் அந்த அரசனுக்கு சில அறிவுரைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரு புத்தி மந்திரி அருகாமல் இருக்கணும். ஆமாங்க. காரணம் நாங்கள் ஒரு சிற்றரசு நாடு. ஏண்டா நாங்க ஒரு பெரிய நாடு கிடையாது, ஒரு சிற்றரசு. அந்த சிற்றர நாட்டுக்கு என் தந்தையாகிய நம்பிராஜனே தலைவனாக இருந்தாலும் நம்பிராஜனுடைய பிள்ளைகள் நாங்கள் 7 பேர் இருந்தாலும் எங்களுக்கு அந்த அறிவு எட்டல. காரணம் கானகத்திற்கு வேட்டையாட போற எனக்கும் பொம்பளுக்குது. நானும் ஒரு வார்த்தையை ஃபுல்லா எங்க அப்பா காட்டுக்கு வேட்டைக்கு போக சொல்லிக்கிறாரு சொல்லிட்டு போய்க்கலாம். ஏன்னா அறிவு ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. எங்க அப்பா சொன்னாரு, தங்க நம்மளுக்கு ஒரு வளர்ப்பு புள்ள சிக்கிக்குதுரா, அது கொஞ்சம் விளையாடுறதுக்கு போய் காட்டுல மயில் குஞ்சு கோயில் கொஞ்சம் பிடிச்சுவாங்கடா அப்படின்னு சொன்ன உடனே நான் காட்டுக்கு போலான்னு. இருந்தாலும் கானகம் என்பது கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால என் மனைவி எனக்கும் கல்யாணம் ஆச்சுடா. கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு காரி ஆகிறப்ப எனக்கு கல்யாணம் ஆகாதாடா? மகாராஜ் எங்க கிட்ட வாங்கி எங்க நாட்டுல வாங்கி தின்ற பையன், தின்றது என் சோறு, போடுறது என் துணி. இவனுக்கே கல்யாணம் ஆகிறப்ப எனக்கு கல்யாணம் ஆகாதா? காரி பண்ணிட்டாங்களே எனக்கு உயிரோட கிட்டாவியா? 11 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆடி யாருக்கு தெரியும்? ஆடி இல்லைண்ணா. ஓ பெரிய ஆடிடலாம். நாளைக்கு நாடகம் இல்ல, நாளைக்கு 11 நாள் கணக்கு வச்சு ஆடிடலாம் விடு. மகாராஜா ஏற்கனவே அப்படிதான் வந்துச்சு, நான் வேற ஆளுக்கு மாத்தி விட்டான் கல்யாணம். இல்ல காரித்தியா உமக்கு வந்துச்சு பாரு உமைக்கிறான். அது குருமா. டேய் கொரோனாடா அது வச்சு வேற ஆளுக்கு மாத்தி விட்டுங்க. சரி மாத்திட்டேன். அதனால என் மனைவி ஆகிய
எல்லாம் வந்து பாவம் மாட்டாங்களடா அப்பாவிங்க. இருந்தாலும் ஆ. என் மனைவியாகிய கனகவல்லி ஆமா. டேய், ஓய். கானகத்திற்கு வேட்டையாட போவதற்கு முன்பதாகவே ஆ. என் மனைவியாகிய கனகவல்லியை அழைத்து ஆகு. அவளிடத்தில் நானும் சொல்லிட்டு ஆகு, போகணுமே. மகாராஜா. டேய், மகாராஜா. இப்பொழுது ஓடோடி சென்று ஆ. என் மனைவியாகிய கனகவல்லியை ஆ. நான் அழைத்ததாக அதிர்ச்சிக்கிறான். ஏம்மா, என்னப்பா ஓடி ஓடி வர? உங்க பாத்ரூமுக்கார வர மாதிரி உத்தரவு. பாத்ரூமுக்கு? உங்க வீட்டுக்கார ஐயா, உன்னை சும்மா ஒட்டி வச்சுக்கிறாங்களே இந்த நேரம். சரியான கோவக்காரு. போலாமா? என்ன போலாம்? நட போலாம். வீட்டுக்காரர்கிட்ட எப்படி நட போலாம். போகணும்? எப்படி போல? வண்டி எல்லாம் மாமா பொண்ணு ஒட்டிடவா செல்ல கண்ணு. மன்னார் மன்னா. கனகவல்லி ஏங்க, இப்படியெல்லாம் சொல்லிருக்கீங்க சாமி. என் தந்தையாகிய நம்பிராஜன் பிள்ளைகளை அழைத்து எங்களை கானகத்திற்கு வேட்டையாட போக சொல்லிக்கிறாரு. ஆமா. அதனால கானகத்திற்கு வேட்டையாட போக வேண்டும் என்றால் வேட்டையாடுக்கு போறீங்களா? உண்மைதாண்டி. கானகத்துக்கா? ஏன்? இப்படியம்மா, கானகத்துக்கு வேட்டையாடுக்கு போறது இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு மனக்கருத்து சுவாமி. எனக்கு அந்த இடத்துல போறது இருந்தாலையா? அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் உனக்கு சந்தேகம் இருந்ததே தெரியாது. இன்னைக்கு நான் காட்டுக்கு வேட்டைக்கு போறேன், எங்க அப்பா போக சொல்லிக்கிறாருன்னு சொன்னோடனே உனக்கு ஏன் சந்தேகம்? எனக்கு எப்படி சந்தேகம் சாமி? வேற சொல்றீங்க. எப்படி சந்தேகம் சாமி? கானகம் போறது சாமி. தாத்தா, இது வேண்டாம், இதை வளர்த்தி. சாமி, கண்ணே கனகவல்லி, சொல்லக்கூடிய வார்த்தை சுவாமி, அந்தரமிட சொல்லக்கூடிய கானக வழி. அந்த கானகத்துல யார் இருக்குதோ, சிங்கம் இருக்குதோ, முடி இருக்கின்றதா, இல்லை நாயுடரி இருக்கின்றதோ, மலம்பாம்பு இருக்கின்றதோ, அது என்ன ஆபத்து வருமா, என்ன கஷ்டம் வருமா, அந்த கானகத்துல போயிட்டு சுவாமி. நீங்க காவலுக்கு போறீங்களா, எந்த இடத்துக்கு போறீங்க, நான் வேட்டையாட போறீங்களா, என்ன காரணம் போனாலும் அந்த கானகன்னு சொன்னது எனக்கு மனசு அங்க சங்கட்டம். ஏண்டங்க சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்க சுவாமி. டேய் பையா, மகாராஜா மனைவியான கனகவல்லியிடம் நான் காட்டுக்கு வேட்டைக்கு போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரே வார்த்தை தான் சொன்னீங்க. ஒரு அங்கலாப்பு. ஆமா சுவாமி, ஆ. படத்திற்கு வேட்டையாட செல்வதே உண்டானால் கானகத்திலே எத்தனையோ கொடிய மிருகங்களாம் இருக்கும். ஆமாங்க. அந்த மிருகங்களாலே நமக்கு ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம். ஆமா, ஆமா. அதனால நீ போகாதன்னு போகாதன்னு இவனுக்கு பொறாமை இப்படியே ஒரு கால் இருக்கலாம். இருக்கலாங்க. காரணம் ஆ. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்பிராஜனுக்கும் ஆ. கொடிசியம்மையாருக்கு பிறந்தவர்கள் ஆண் பிள்ளைகளே 7 பேர். ஆமாங்க. இப்பொழுது என் தந்தையாகிய நம்பிராஜன் வனத்திற்கு வேட்டையாட சென்றிருக்கிற நேரம் அந்த வன கானகத்திலே கிடைத்தது ஒரு வளர்ப்பு குழந்தை, பெண் குழந்தை. ஆமா. அந்த புள்ள வந்த இது இவளுக்கு ஏதோ பிடிக்க காணுமா, ஒரு கால் காணும். காரணம் என்ன, ஆ. ஒரு நம்ம இத்தனை நாள் இந்த வீட்டுல ஒரு பொம்பளை நந்தா என் மருமக நம்பிராஜனோட மருமக ஒரு தந்தை. ஆமாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்துருச்சு. வந்துருச்சு. இந்த பாசமெல்லாம் என் தங்கச்சி மேல புருஷனுக்கு போயிருமா, ஆமா. நம்மள கைவிட்டுருவாரா? போறா, அங்க போயிருமா நாத்தனா வரேன். ஓயம். உனக்கு ஒரு மனசாகட்டும். ஏண்டா வனத்திற்கு நாங்கள் வேட்டையாட போவது எங்களுக்கு இது புதிதல்ல. ஆமாங்க. எங்களுடைய குலத்தொழிலே கானகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுவது வழக்கம். ஆமாங்க. இவர் வேண்டாம் வேண்டாம்னு ஏன் சொன்னா, அடி வேண்டாம் 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 வீணாக்க பேசுறேன்.
அப்படி கேளுங்க மகாராஜா. ஏண்டா நான் கானகத்திற்கு வேட்டைக்கு போவது எனக்கு புதுசு கிடையாது. எங்களுக்கு குலத்தொழிலே வேட்டையாடுவது வழக்கம். எத்தனை நின்னு வாட்டி ஆடினீங்க? எத்தனை மிருகங்களை என்ன வதச்சிருப்பேன். ஆமாங்க. இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு ஏன் வேணாம்னு சொல்லணும்? வேணான்னு சொல்லு அப்பன ஓலிய. ஏய் யாரு அப்பன ஒளியா? பெண்ணே கனகவல்லி, சொல்லுங்க. நீ சொல்லக்கூடிய வார்த்தை விசித்திரமான வார்த்தை. ஆ. அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் கானகத்திற்கு வேட்டைக்கு போறேன்னா சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஆமா. ஏன்னா என் குலத்தொழில் நாங்க செய்யக்கூடிய எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. ஆமா. ஏண்டா மகாராஜா வேடுவ குலத்தில் பிறந்தவங்க நாங்க. எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது. தெரியாது. ஒரே ஒரு தொழில் தெரிஞ்ச தொழில். ஒரே ஒரு தொழில் கை தொழில். வேட்டைக்கு கைது. ஆமா கைது. அப்படி இருக்கு. வேண்டாம் வேண்டாம் என்று எதற்காக எங்களை தடுத்து நிறுத்துற? ஏடகால் சுவாமி நம்மளுக்கு ஆபத்து வர சுவாமி, உனக்கு கஷ்டம் வர சுவாமி. அந்த கஷ்டமாக வந்தா நாம தானே பட்டது சுவாமி. ஒரு கணவருக்கு ஒரு கஷ்டம் இருந்தா, மனைவிக்கு ஒரு கஷ்டம் இருந்தா இருவரும் பங்கெடுக்க வேண்டாம். அதனால நம்ம கஷ்டம் வர ஏடகால் சுவாமி. மகாராஜா வாங்க. எங்க அப்பாவோட வார்த்தையை கேட்டு நாங்க 7 அண்ணன் தம்பிங்க 7 ஆள் நாங்க காட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. இந்த அனீஸ் முடிச்ச கண்டார ஒலி தேவடியாளுக்கு பிறந்தவன் நான் எங்க வீட்டுக்காரி கிட்ட சொல்றேன், நீ இவன் சொல்ல. இவன் பேச்சை கேட்டு நான் எங்க வீட்டுக்காரி சொல்றேன்னு நான் சொல்ல. ஓகேம்மா நல்லா அந்த வீட்டுல எங்க போறேன்னு அப்பயே கேட்டான் தேவடியா பையன். ஏண்டா மகாராஜா இதெல்லாம் தேவையாடா? நான் காட்டுக்கு போனவன் எங்க தம்பியை கூப்பிட்டு நான் காட்டுக்கு போயிட்டுக்குவேன். மகாராஜா டேய் இவன் வேணான்னு சொல்றான்னு இப்படி இருக்குமா? எப்படி அது? இல்ல இந்த கோயில் பூசேரி இது வச்சுனுங்கவாளா? டேய் இடம் தெரியாத நீ பேசக்கூடாது. ஆமாங்க. இடம் தெரியாம பேசக்கூடாது. நீ பேசுறது இடம் தெரியாத பேசுற. ஆமாங்க. அந்த மாதிரி எங்க பொம்பளை இருந்தா சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவா. சந்தோஷம். எந்த ஒரு பொம்பளையும் தவறு செய்யக்கூடியவா? மகாராஜா அப்படி இருந்திருப்பாருங்க. அப்படி ஒரு சொல்லு மட்டும்தான் அப்படி சொல்றது. ஒரு ஃபார்மாலிட்டி கூட சொல்லலாம். ஃபார்மாலிட்டி கூட அப்படி சொல்லலாம். போகாதன்னு சொன்னாங்களா? ஆமா. இல்லடி போறேன்னு சந்தேகம் வந்துரும். ஏய் வாங்க எல்லாம் டவுனுக்கு போய் வரேன்னு சொல்லுவான். ஆமா. இல்லைங்க போகாதீங்கன்னு சொல்லுவான். ஆமா. நீ என்னடி சொல்றது நான் என்னன்னு கேக்குறது அப்பதான் அவன் பிரிஞ்சுமா போயிடுவான். அப்பதான் போன் பண்ணி சொல்றது போனதுக்கு அப்புறம். இதெல்லாம் பழக்கம் உனக்கு எப்படா தெரியும்? பெண்ணே கனகவல்லி, எத்தனை சொன்னாலும் என் சித்தத்தில் கேட்காது. என் தந்தையாகிய நம்பிராஜன் வார்த்தையை கேட்டு எங்களுடைய தங்கையாக வளர்ந்து வரக்கூடிய என் தங்கைக்கு கொஞ்சம் விளையாடுவதற்காக புள்ளிமான் குட்டி பிடிச்சுன்னு வரணும். முதல்ல புள்ளிமான துள்ளிமான பிடிச்சிட்டு வர்றதுக்கு நீ பாசமாக நீ போகக்கூடிய நேரத்துல சுவாமி அந்த நடுக்கு அணையத்தில் நீங்க என்ன குளத்துல பிறந்திருக்கீங்க? வேடுவை குளம் அரக்கர் குளம்னு சொல்லக்கூடிய வேடுவை குளம் உள்ளது சாமி. அந்த தேவர் குளத்துக்கு சேர்ந்தவங்க அந்த கானகத்துல கண்டவன சாமி. நீங்க பதிச்சு நீங்க அவங்கள அடித்து துரத்தனா சுவாமி. அப்படி நீங்களே இருவருக்கு குத்த ஏற்படா, சண்டை ஏற்பட்டாலும் ஏற்படா. அந்த தேவர்களை சொல்லக்கூடிய அந்த தேவரே பையத்தார நீ போய் கோவத்துக்கு கம்முனு இருப்பீங்களா? தேவரை பார்க்காம யாருமே பார்க்காம நீ சண்டை செஞ்சா தேவரு சாப்பிட்டு கொடுப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வரும், துன்பம் வரும். அந்த கஷ்டமெல்லாம் நாம தான் குடும்பத்துக்கு இது பண்ண சாமி. வேண்டாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேளுங்க சுவாமி. மகாராஜா கானக செல்லுகிற நேரம் எத்தனையோ தேவர்களை பார்க்கலாம், எத்தனையோ கொடிய அரக்கர்களை பார்க்கலாம். அவர்களிடத்திலே சாதகமா போயிட்டாக்கள் சண்டை கிடையாது. வேதகம் செய்ததே உண்டானால் சண்டை வரும். அப்படி அரக்கராய் இருந்து நீங்க சண்டைக்கு போய் நிச்சயம் உங்களுக்கு அதுல ஆபத்து நேரம் போகக்கூடாது. நாங்க எப்பேற்பட்ட வம்சவாளி என்றதை இவளுக்கு தெரியல. ஏடா பெண் புத்தியோ பின் புத்தி? ஆமாங்க.
நாங்கள் எப்பேற்பட்ட வம்ச குலத்திலே மாளிகை தெரியுமாடா? எங்க வேடுவ குலத்திலே தோன்றியவன் ஏகலைவன் என்ற ஒரு மாணாக்கன். ஆமாங்க. வாடாண்டாண்டா ஒரு 5 நிமிஷம் தேவடியா போய் யாருன்னா பேசிங்கன்னு வச்சுக்கா உன்னை பொழந்து போடுவேன். எங்க வேடுவ குலத்திலே தோன்றியவன் ஏகலைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணாக்கன். மகாராஜா டான்ஸ் பண்றாங்க. அந்த ஏகலைவன் என்ன செய்திருக்கிறார்? வேடுவ குலத்திலே பிறந்த அந்த ஏகலைவன் என்று சொல்லக்கூடிய மாணாக்கன் இந்த உலகிலே வில்வித்தையிலே சிறந்த குருநாதர் யாரோ அவரிடத்திலே நம்ம சகல கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலக நாட்டிலே விசாரித்திருக்கிறார். அப்படி அக்கம்பக்கம் விசாரித்திருக்கிற நேரம் அந்த ஏகலைவன் காதுக்கு எட்டியது உலகிலே வில்குலே சிறந்தவர் வில்குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் என்ற சமாச்சாரம் அந்த பையன் காதுக்கு வந்து அப்படி வார்த்தையை காதல் கேட்ட அந்த எங்க குலத்தை சேர்ந்த அந்த ஏகலைவன் என்ற மாணாக்கன் அந்த குருநாதர் இடத்திலே சென்று, ஆனால் சுவாமி உலகிலே வில்கு வித்தையிலே சிறந்தவர் தங்களுடைய பெயரை எனக்கு சிபாரிசு பண்ணிக்கிறாங்க. அதனால சகல கலைகளையும் எனக்கு குருநாதராக இருந்து நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எங்க வேடுவ குலத்திலே பிறந்த அந்த ஏகலைவன் என்ற மாணவன் வில்குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார் இடத்திலே கேட்டார். அப்படி துரோணர் இடத்திலே கேட்கிற நேரம், ஆனால் அப்பா சகல கலையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என்னிடம் வந்திருக்கிறாயே, உன்னுடைய குலம் என்னடா என்று யாரு துரோணாச்சாரியார் கேட்டிருக்கிறார். ஆனால் சுவாமி நாங்க வனமிருங்களை வேட்டையாடி புசிக்கக்கூடிய வேடுவ குலத்திலே பிறந்தவன் என்னுடைய பெயரோ ஏகலைவன் என்று சொல்லியிருக்கிறான் அந்த மாணாக்கன். அப்பொழுது துரோணாச்சாரியார் என்ன செய்திருக்கிறார்? என்னதுங்க? ஒரு இழிவான கானகத்திலே வேட்டையாடக்கூடிய வேடுவ பிள்ளைக்கு நாம சகல கலைகளை கற்றுக் கொடுத்தா நம்முடைய கலைக்கு மதிப்பு இருக்காது என்று சொல்லி, அடே ஏகலைவா உனக்கு நான் நிச்சயம் சகல கலையும் கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டாரா. அப்படி சொல்லிய உடனே மனமுடைந்த இந்த மாணாக்கன் தான் இருக்கக்கூடிய வனத்திற்கு சென்று அந்த துரோணாச்சாரியார் போலவே ஒரு உருவத்தை செய்து காலையில் எழுந்தவுடனே ஸ்நானபானம் முடித்து மலர்களை பறித்து வந்து அந்த குரு அந்த துரோண அந்த பொம்மையே துரோணராக நினைத்து குருவாக நினைத்து அவருடைய பாதத்திலே மலர்களை போட்டி வணங்கி அதன் பின்பாகவே வில்வித்தையிலே தானாகவே கற்றானா. அப்படி தானாகவே குருநாதராக நினைத்து 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 அவன் வில்வித்தையை கற்றுக் கொடுக்கிற நேரம் கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாத 100 பேரும் பாண்டவர் 5 ராஜாக்கள் 105 பிள்ளைகளையும் குருவாக இருக்கக்கூடியவர் இந்த துரோணாச்சாரியார். இந்த 105 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு துரோணர் கானகத்திற்கு வேட்டைக்கு சென்று கொண்டிருக்கிற நேரம் அப்படி மாணாக்கள் அனைவரும் 105 பிள்ளைகளை வேட்டையாடி கொண்டிருக்கிற நேரம் அர்ஜுனன் குருநாதர் இடத்திலே கேட்டாராம். சுவாமி அனைத்து சகல கலைகளையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா ஒரு கலையை மட்டும் நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆதியில மறுத்து விட்டார். எங்களுக்கு தெரியாமல் அந்த கலையை நீங்கள் யாருக்கோ கற்றுக் கொடுத்து இருக்கிறீங்களா? நீ யாருக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த யாரு பாண்டவரிலே நடு பிறந்தவன் ஐயா அர்ஜுனன் கேட்டானா குருநாதர் இடத்திலே. அர்ஜுனா இந்த உலகிலே வில்லிலே சிறந்தவன் வில்லாளி அர்ஜுனன் என்ற பெயரை வர காரணம் நான் உனக்கு குருநாதராக இருக்கக்கூடிய காரணம். அனைத்து வித்தைகளை நான் கற்றுக் கொடுத்தும் ஒரே ஒரு வித்தையை தான் நான் கத்துக் கொடுக்கல. அந்த வித்தையை நான் யாருக்கும் நான் கத்துக் கொடுத்தது கிடையாது. அப்பேற்பட்ட வித்தையை நான் கத்துக் கொடுத்தது உனக்கு யாரா சொன்னது? அப்படி என்று கேட்கிற நேரம் அர்ஜுனன் சொன்னாரா, சுவாமி நாங்கள் கானகத்திற்கு வேட்டையாட சென்றிருக்க நேரம் தெற்கு புறமாக எங்கள் உடன் வந்த வேட்டை நாய் போனது. அந்த வேட்டை நாயை யாரும் காய் கட்டிட்டாங்க. அது குரல் குலைக்கக்கூடிய சத்தமே வரமாட்டேங்குது. அப்படி என்று குருநாதர் இடத்திலே கேட்ட சொன்னாராம். யாரு இந்த அர்ஜுன பெருமான். இந்த தெற்கு திசையாக சென்று அர்ஜுன பெருமானும் துரோணாச்சாரியாரும் பார்க்கிற நேரம் துரோணாச்சாரியார் போலவே ஒரு சிலையை வடித்து வைத்து வில்வித்தைகளை கற்றுக் கொடுத்து இருந்தாரா எங்க குலத்தை சார்ந்த அந்த ஏகலைவன் என்று சொல்லக்கூடிய மாணாக்கன். அப்பொழுது துரோணர் சென்று கேட்கிற நேரம், ஆனால் அப்பா இந்த சகல கலையும் உனக்கு யாரா கத்து கொடுத்ததுன்னு கேட்டாரா. சுவாமி சின்ன வயதாக இருக்கிற நேரம் உன்னிடத்திலே வந்து உன்னையே நான் குருநாதராக ஏற்றுக்கு சொன்னேன். வேடவ குலத்தில் பிறந்த காரணத்துக்காக எங்களுக்கு சகல கலையை நீ கற்றுக் கொடுக்க மறுத்துட்டே. அதனால தங்களையே குருநாதராக நினைத்து ஒரு சிலையாக வைத்து நான் காலை மாலையும் உங்களையே நான் பூஜிச்சு நான் சகல கலையும் கத்துக்கிட்டேன். எனக்கு யாருமே இந்த வித்தையை கற்றுக்கொள்ள உன்னை நினைச்சு நான் கத்துட்டேன். சுவாமி
உன்னோட மெச்சனண்டா. அப்ப என்னையே நினைச்சுதானே இந்த இதையெல்லாம் கத்துட்டேன். ஆமாங்க. இப்ப குருக்கா நீ ஏன் நீ எனக்கு என்ன தருவே நான் கேட்டான்னு இந்த பையன் கேட்டானா, வேடுவ பையன். ஆகட்டுங்க. குரு தட்சணையா நீ என்ன கேட்டா தருவே? ஆ, சுவாமி, ஆ, தாங்கள் என்னை மாணாக்கனாக மட்டும் நினைத்துக் கொண்டால் என்னை உனக்கு நான் தாண்டா குரு என்று ஒரு வார்த்தை சொன்னா என் உயிரை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னானா எங்க குலத்துல பிறந்த வேடுவ அந்த ஏகலைவன். ஆகட்டுங்க. டேய், மகாராஜா, உயிரை கேட்கறதுக்காக நான் ஒரு கொடியவன் கிடையாது. ஆனா நான் கேட்க பொருளே எனக்கு குரு தட்சணையா கொடுறான்னு கேட்டாரா. சுவாமி எதனாலும் கேளு கொடுக்கறனாலா உன்னுடைய கட்ட விரலை கத்தரித்து கொடுறான்னாரா. ஆகட்டுங்க. யாரு துரோணாச்சாரியார் கேட்டாரா. ஆமாங்க. டேய், சற்று நிதானம் இல்லாமல் ஒரு பானத்தை எடுத்து தன்னுடைய கட்ட விரலை வெட்டி தாம்பூல வச்சு கொடுத்தாராம். ஆகட்டுங்க. குருநாதர் கிட்ட. ஆமாங்க. காரணம் என்ன? துரோணாச்சாரியார் ஏகலைவனுடைய கட்ட விரலை தானமா கேட்கக்கூடிய காரணம் இந்த கரத்தாலே தான் வில்லை பிடித்து பான பிரயோகம் செய்ய முடியும். ஆமாங்க. அந்த கட்ட விரலை வெட்டிட்டுங்களானாக்கல இவன் எப்படி வில்வித்தை கத்துக்குவான்னு சொல்லிட்டு ஆகட்டுங்க. அந்த கட்ட விரலை தானமாக கொடுத்து விட்டு சுவாமி என்னை சோதிப்பதற்காகவே என் கட்ட விரலை நீங்கள் தானமாக கேட்டுட்டீங்க. இந்த கட்ட விரல் நான் தானமா சந்தோஷமா கொடுத்துட்டேன். என்னை போல ஒரு வீரன் இருக்க கூடாதுன்று தானே உங்க மனசுல. இந்த கட்ட விரல மட்டும் இல்ல சாமி, இதுல மட்டும் தான் நான் வில்லு விட மாட்டேன். நான் இதுலயும் விடுவோம் வில்லுன்னு. அப்பேற்பட்ட கேட்ட கட்ட விரல் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. வில்வித்தியே வில்லே தொட முடியாது. அப்பேற்பட்ட வேடுவ குலத்துல பிறந்தவங்க எங்களுக்கு ஆபத்து ஏது எதுவுமே கிடையாது. ஆதி நாளையிலே சிவபெருமானுக்கு தன் கண்ணையே கொடுத்தவங்க நாங்க. தின்னன் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப வேடனாரு. அப்பேற்பட்ட வம்ச வழியில பிறந்தவங்க எங்களுக்கு எந்த ஆபத்து வராது. ஏன்னா அப்பேற்பட்ட ஏகலைவன் உலகமே போற்றக்கூடிய உத்தமனே எங்களுடைய வேடுவ வழியில பிறந்தவன் தான். இருந்தாலும் எங்களுக்கு அந்த அத்தனை தெய்வமும் துணையாக இருக்கு. நாங்க மனத்திலே இருக்கக்கூடியவங்க சந்தோஷமா நீ வீட்டுல சந்தோஷமா அனுப்பிச்சு கொடுக்குறேங்க. பத்திரமாக ஏன் இந்த மாதிரி வார்த்தை கேக்குறேன். உன்னை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த வார்த்தை எதுவும் சொல்ல மாட்டேன், நானே கேட்க மாட்டான். ஏன் இந்த வார்த்தை எச்சரிக்கை இருக்கு. சந்தோஷமா விட கொடுத்தாலும் நீ சங்கடமா விட கொடுத்தாலும் இந்த பப்புனு பையனை மட்டும் நான் வீட்டுல விட்டுட்டு போக மாட்டேன். நான் என் கூட காட்டு கூட்டு போயிருவேன். மகனே அதனால இப்படி இல்ல சாமி, தம்பி மேரோட எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா போறான்னு சொல்றீங்க. அப்படியா? சந்தோஷமா விட கொடு. வெற்றியோட தண்ணீர்களை சேர்ந்து சந்தோஷம் பெற்று வந்து எந்த இடத்துல போனாலும் அரண்மனை வந்து சேருங்க சுவாமி. மகாராஜா பொம்பளை பாத்தியா? பாத்துங்க. எங்க பாவாடை ஜாக்கெட் எல்லாம் போட்டுங்கிறேன், எங்க பாக்குறது. அவளுடைய புத்தியை பாத்தியா? கானகத்திற்கு வேட்டையாட செல்கிறோம் என்று சொன்ன உடனே கானகத்திலே கொடியும் இருக்குது, வேணான்னு சொன்னா பயந்து நின்றுவாரா? ஆமாங்க அப்படின்னு என் மனதை பரிசோதனை பண்ணேன். ஆனா இதில் வெட்டி கட்டது என் மனைவி. நானு எங்க பொம்பளை நின்றுவாரான்னு சொல்ல நான் போறேன்னு சொன்னோன்னே கணவருக்கு தைரியம் இருந்தது, போயிட்டு வரட்டுன்னு சந்தோஷமா விட கொடுத்துட்டேன். இப்ப நாங்க கானகத்திற்கு வேட்டையாட நீ என் கூட வரணும். நீ வீட்டுல கேட்காத, ஏங்க அப்படி போறது போறீங்க? தம்பி மார முன்னாடி விட்டு கூட்டின்னு போறியா இல்ல பின்னாடி விட்டு கூட்டின்னு போறியா? தம்பி மார ரெண்டு பேரும் சமாஜ காரணம் என்ன? காரணம் என்னன்னா அவங்கள பார்த்தா எனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குது. எந்த மனஸ்தாபம் உனக்கு தேவையில்ல. இருந்தாலும் என் தங்கையாக இருக்கக்கூடிய வளர்ப்பு பிள்ளைகள் நாங்கள் கொஞ்சம் விலகி ஆடுவதற்காக மயில் குஞ்சு, குயில் குஞ்சு, மான் குட்டி நாங்க பிடிச்சுன்னு வரணும். கானகத்திற்கு வேட்டைக்கு போறோங்க. சந்தோஷமா ஆவிட்டுங்க, சந்தோஷமா. மகாராஜா சந்தோஷமா இடத்துல சங்கடமா பண்ணிருப்பாரு. கழுத்து எடுத்துருவோம் பையா, கழுத்து எடுத்துருவேன். ஏன்னா எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் எங்க வீட்டுக்காரிக்கு ஒரே ஆம்பளையா என்ன இருக்குடா 4 நாளுக்குதா வீட்டுக்காரிக்கு வந்து 4 கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நீ வீட்லயே தங்குறதுல ஊர் மேல வந்துடுற.
இருக்கிறவங்கள யாரும் சொல்லக்கூடாது. டேய், இப்ப கானகத்திற்கு வேட்டையாட. ஆனால் தம்பிகளா, தந்தையாக நம்பிராஜன் வார்த்தையை கேட்டு இப்பொழுது கானகத்திற்கு வேட்டையாட போனோம். மகாராஜா சொல்லுங்க, அங்க வெளிங்கிறியா பின்னாடி ஏறின மலை அது. இங்கதான் நம்ம வேட்டையை துவக்கணும். ஆமாங்க, அடிமலையில வேட்டையை துவக்கணும். ஆமா, முதலா ஃபர்ஸ்ட் இங்கே தூக்கணும். தூக்கணும்லடா, துவக்கணும். ஆமாங்க, இங்கே போர். அதனால இப்ப வேட்டையாடணும். ஆமாங்க. முதலா என் தம்பிமார்கள் இருவரும் சிறு பிள்ளைங்க, அவங்களுக்கு வயது போதாது. மகாராஜா, நான் உனக்கு கூடியே இருக்கிறோம். நீ எனக்கு கூடிக்கணும். ஆனா அவர் கூட மானா எப்ப இந்த வெள்ளிங்கிரில மட்டும் அமாவாசை இருட்டுல மட்டும் இந்த வீதியில வந்துட்டா. இந்த ஆளு வெள்ளிங்கிரி வீதியில எங்க தம்பி. ஆமா, ஒரு வருஷத்துல பொல்ல பேக்கறவங்க 6 மாசத்துல பட்டுக்கடு புடிங்க சாட்டிடுவாங்க. ஆமா, உருவம் அப்படிடா. ஆமா, ஏய் 10 கழிவு மூத்திரம் இங்கே விட்டுன்னு உட்காந்துங்கிறாங்க. பயங்கர உனக்கு எல்லாதே எல்லாது மேல் கிளாது காத்தால 6 மணிக்கு கிளம்பி போட்டோம். அது. அதனால ஆமாங்க. கொடிய மிருகங்களை வேட்டையாட வேண்டும் என்றால் என் தம்பிகள் இருவருக்கும் வயது போதாது. சிறு பிள்ளைங்க. ஆமாங்க மகாராஜா, என் தம்பிங்களை எல்லாம் ஒரு புறமா விட்டுட்டு டெலீட் பண்ணிரலாம். ஆடா டெலிட் பண்றது டிவேட் பண்றது என் அருகாமல் வச்சுக்கொண்டு வேட்டையாடணும். ஏன்னா நானே முதல் என் பையன். எனக்கு தான் சகல கலைஞர்களும் தெரியும். அதனால சின்ன பிள்ளைங்க. அதனால நான் வேட்டையாடும். வேட்டையாடுவோம் வாருங்க.